ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த மினி vlog பார்க்கலாமா? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் 11 மந்த் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேபிக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நிறையா ஃப்ளாக் எல்லாம் வாங்கி அழகாக லெவலுன்னு போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு காற்றடிச்சாலும் கூட இது கலைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ளாக் இருந்தது, இது இந்த இடத்துல வச்சுட்டேன். ஆனால் பார்த்தா கடைசியில் இது இங்கே செட் ஆகாது, பேபியோட கையில் கொடுத்துடலான்னு சொல்லி அங்கேருந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே மார்னிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து மார்னிங்கே கடன்னு பேபிக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டி முடித்து அவரையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு வழியாக அவருக்கு அழகழகாக ஃபோஸ் கொடுத்து நிறையா ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ஃப்ளாகை கூட அவரால் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு. அதுக்கப்புறம் குட்டி ஃப்ளாகை கொடுத்து அவர் அழகாக க்யூட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. மதியானம் லஞ்சே சமைக்கலை. அப்போ தான் அம்மா சொல்லியிருந்தாங்க நான் மதியானம் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சுட சுட சிக்கன் பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த தூக்குவாளி ஃபுல்லாக இருந்தது. இது மதியானம் மட்டும் கிடையாது, நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் போல் இருக்குது, அவ்வளோ குவான்டிட்டி இருந்தது. கூடவே சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேபி இது சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக ஃபுட் ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே